या सा यत्र क्षीराब्धिस्रवति सुरभिर्यश्च सुमहान् निमेषार्धक्यो वव्रजति न हि यत्रापि समयः भजे श्वेतद्वीपं तमहं इह गोलोकमिति यं विदन्तस्ते शान्तः सिचिविरलचरः कतिपये हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण प्रभु சொல்லுங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரபு அப்படியா கேட்கலையா சரியா விட்டு விட்டு கேக்குது பிரபு அப்படியா இப்போ கேக்குதுங்களா நான் பேசுறது இப்போ பேசும்போது கேக்குது பாடிட்டு இருக்கும்போது இடையில ஒவ்வொரு சாங் நின்றுச்சு அப்படியே வாய்ஸ் கேட்கல ஓ சரி சரி இப்போ ஓகே இல்லையா இப்போ கேக்குது இப்போ கேக்குது சரி ஓகே இப்போ புது புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க பக்தி ரசாமிருத சிந்து ஓப்பன் பண்ணிட்டீங்களா யசோதாமதி ஓப்பன் பண்ணதில்ல புக்கோ இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி ஒரு ஸ்லோகா இருக்குது அது ஸ்லோகா படிக்கணும் கண்டென்ட்ஸுக்கு முன்னாடி ಫಸ್ಟ್ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧು ಮೊನ್ನೆ ತೊಗೊಂಡ್ರಲ್ಲ ನೀವು ಅದು ಅದರಲ್ಲಿ 6 ಗೋಸ್ವಾಮೀಸ್ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಶ್ಲೋಕ ಇದೆ ಆ ಶ್ಲೋಕ ಓದಬೇಕು ಆ ಗೋಸ್ವಾಮೀಸ್ಗೆ ಇದು ಅದು ಅವ್ರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾವು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಹಾಂ 6 கோசாமிகளுக்கு அந்த 6 கோசாமிகளுக்கு நம்ம வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொடங்கணும் இது நானா சாஸ்திர விசாரணைக நிபுணோ சதர்ம சமஸ்தாபகோ லோகானாம் ஹிதகாரிணோ திரிபுவனே மன்யோ சரண்யாகரோ ராதா கிருஷ்ண பாதாரவிந்த भजनानंदेन मतलिको मत वृंदे रूप सनातन रघुयुगो श्री जीव गोपालगो भजनानंदेनो मतलिको रूप सनातन रघुयुगो श्री जीव गोपालगो ஒருத்தரா படிங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ஒருத்தர் நீங்கள் படிங்க சுபாஷன் மதி படிங்க நானா சாஸ்திர விசாரணை நிபுணோ சதர்ம நிபுணோ சதர்ம संस्थापको लोकानां हिगित कारिणोन त्रिभुवने मान्यो शरण्यो करो राधा कृष्ण पद राविंद भजनानंदेन मत्तालिको वंदे सनातन रघुयुगो श्री जीव गोपालिको படிங்க வேற யார் படிங்க உமாவதி ஹேமாவதி படிங்க హేమమాది చెబుతారా చెప్తాను ప్రభు నానా శాస్త్ర విచార నైక నిపుణ సద్ధర్మం సంస్థాపక లోకానాం హితకో
कारिणि त्रिभुवने मौन्य शरण्यकरौ राधा कृष्ण पादारविन्दं भजनानन्देन मत्ताळिको वन्दे रूप सनातन रघुहित श्रीजीव गोपालको. ಯಶೋದಮ್ಮ ಓದ್ತೀರಾ? नाना शास्त्र विचारण्यों निपुण सद धर्म समस्त पाको लोकानम ईता कारुण्यो त्रिभुवनो मौन्य शरण्यकार राधा कृष्ण पाद अरविंद भजनानंदेन मतालिको वंदे रूप सनातन रघुयुगो श्री जीव गोपालको. டிரான்ஸ்லேஷன் தமிழில் படிங்க முதல்ல. மனித குலத்தின் நன்மைக்காக என்றும் அழியாத அறநெறிகளை நிலைபெறச் செய்தல் வேண்டும் என்றும் ஒரே குறிக்கோளுடன் சாத்திரங்கள் அனைத்தையும் நுணுகி ஆராய்ந்து தேர்ந்தவர்களுக்கான ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி எனும் 6 கோஸ்வாமிகளுக்கும் நான் எனது வந்தனங்களை மிக்க பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். மனிதகுலத்தின் நன்மைக்காக அவர்கள் நெறிகளை நிலைபெறச் செய்வதனால் மூவுலகிலும் போற்றப்படுகின்றனர். நாம் அடைக்கலம் புகுவதற்கு அவர்களே உரியவர்களாவர். ஏனென்றால் அவர்கள் கோபியர்களின் மனநிலையில் நம்மை ஈடுபடுத்தியோர் என்பதோடு ராதாராணி மற்றும் கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் ஆவார். ಕನ್ನಡ ಓದಿ ಮತ್ತದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಮತ್ತೆ ಯಶೋದ ಮದುವೆ ಓದಿ. 6 ಗೋಸ್ವಾಮಿಗಳಾದ ಶ್ರೀ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ, ಶ್ರೀ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ, ಶ್ರೀ ರಘುನಾಥ ಭಟ್ ಗೋಸ್ವಾಮಿ, ಶ್ರೀ ರಘುನಾಥ ದಾಸ್ ಗೋಸ್ವಾಮಿ, ಶ್ರೀ ಜೀವ ಗೋಸ್ವಾಮಿ ಮತ್ತು ಶ್ರೀ ಗೋಪಾಲ ಭಟ್ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ನನ್ನ ಗೌರವಪೂರ್ಣ ಪ್ರಣಾಮಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವೆ. ಇವರೆಲ್ಲರೂ ಎಲ್ಲಾ ಮಾನವ ಜೀವಿಗಳ ಅನುಕೂಲಕ್ಕಾಗಿ ಶಾಶ್ವತ ಧಾರ್ಮಿಕ ತತ್ವಗಳನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಎಲ್ಲ ಅಪೌರುಷೇಯ ಧಾರ್ಮಿಕ ಗ್ರಂಥಗಳನ್ನು ನಿಮರ್ಷಕ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಅಧ್ಯಯನ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಿಪುಣರು. ಹೀಗಾಗಿ ತ್ರಿಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಗೌರವಾನ್ವಿತರು. ಗೋಪಿಯರ ಮನೋಭಾವದಲ್ಲಿ ಮತ್ತು ರಾಧಾ ಮತ್ತು ಕೃಷ್ಣರ ಅಲೌಕಿಕ ಪ್ರೀತಿಯ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿರುವ ಈ ಗೋಸ್ವಾಮಿಗಳಲ್ಲಿ ಆಶ್ರಯ ಪಡೆಯುವುದು ಯೋಗ್ಯ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ஹரே கிருஷ்ண. ஸோ இந்த புஸ்தகம் எழுதினவர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. நம்ம உபதேசாமிரத்தை படித்தோம் இல்லையா, அந்த புஸ்தகத்தை எழுதினவர் தான் இவரும். இங்கே 6 கோஸ்வாமிஸை நீங்கள் பார்க்கலாம். பிக்சர் இருக்குங்களா? 6 கோஸ்வாமிஸ் பிக்சர் இருக்கா? இதே பிரபு. அவரோட பேர் தான் இங்கே இருக்குது. ரூப கோஸ்வாமி, ரகுநாத பட்ட சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி. இந்த 6 பேர் நேரடி சிஷ்யர்கள். யாருக்கா தெரியுமா இந்த 6 கோஸ்வாமிஸோட ஆன்மீக குரு யார், தீட்சை கொடுத்த குரு யாருன்னு தெரியுமா? சைத்தன்ய மகாபிரபு. ஸோ மகாபிரபு கிட்ட நேரடியாக இவங்க சிக்ஷா வாங்கினாங்க, தீட்சாவும் வாங்கினாங்க. நிறைய தார்மீகமான உபதேசங்கள் எல்லாமே இவர் மகாபிரபு கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு தஸ்வமேத காட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது வாரணாசி கிட்ட. அந்த இடத்துல ரூப கோஸ்வாமி கிட்ட இந்த உபதேசங்களை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் பக்தி ரச அம்ருதா சிந்து இதை பற்றி நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பக்தி ஆனால் டிவோஷன், தூய்மையான பக்தி, பியூர் டிவோஷன். ரசா அப்படின்னா ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு.
நம்ம அந்த பக்தியில் யாருக்கு யார் உறவு அப்படின்றது ரிலேஷன் ரசா அப்படின்றாங்க. அமிர்தா அப்படின்னா இம்மார்ட்டல், அதாவது மிருத்யுவே இல்லாத ஒரு இது மிருத்யுவே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிருதா அப்படின்னா மரணம், அமிர்தா அப்படின்னா மரணம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அமிர்தா அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து சாஸ்வதமாக நம்ம நிரந்தரமாக வாழ போகிறோம், நம்மளுக்கு என்றைக்குமே மிருத்யு கிடையாது. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா தெரியுமா நம்ம இது கேரக்டர்ஸில் பாகவதமில்? அவருக்கு இதே மரணமே இல்லாத ஒரு நபர்கள், நம்ம ஒரு பர்சனாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் யாராவது தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்ல முடியுமா யாராவது? ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நிறைய வகுப்பில் நானும் சொல்லியிருக்கேன். அதாவது மரணமே இல்லாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? அப்படி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா பாகவதமில்? இதுலெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ராமாயணத்தில்? அனுமான், ஆ விபீஷணர், ஆ சிரஞ்சீவி, ஒருத்தராக சொல்லுங்கள். ஹனுமான், சிரஞ்சீவி, அஸ்வத்தாமா, ஆ ஓகே, ஹனுமான், அஸ்வத்தாமா, அப்புறம் நாரதம், பீஷ்மா. பீஷ்மா, விபீஷணர். ஓகே. ஸோ இந்த மாதிரி பீஷ்மருக்கு வந்து இச்சா மிருத்யு அப்படின்னு சொல்லி ஒரு வரம் இருக்குது, அவங்க அப்பா கொடுத்தது, அவங்க தகப்பனார் கொடுத்தது. அவங்க அப்பா பேர் யாருக்காவது தெரியுமா? பீஷ்மோட அப்பா பேர்? சாந்தன் மகாராஜ். வெரி குட், சந்தன மகாராஜ். ஸோ சந்தன மகாராஜ் வந்து அவங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க. ஏன்னா அவர் விருப்பப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து அவர் திருமணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்க அப்பா வந்து தகப்பனார் வந்து அந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது தகப்பனாரோட கடமையை வந்து செய்கிறதுல வந்து பீஷ்மர் ரொம்ப உயர்ந்தமான ஒரு நிலையில் இருந்தார் அப்போது. அதனால் இங்கே பக்தி அப்படின்னா தூய்மையான பக்தி தொண்டு, தூய்மையான பிரேமத்தை காமிக்கிறது. ரசா அப்படின்னா உறவு, ரிலேஷன்ஷிப் அப்படின்வாங்க. அமிர்தா அப்படின்னா நெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சாஸ்வதமானது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா பக்திக்கு என்றைக்குமே வந்து ஒரு தற்காலிகமான ஒரு நிலை கிடையாது, சாஸ்வதமாக அது இருக்கும் அந்த பக்தின்றது. அது அமிர்தான்னா அப்படின்னா நெக்டர் அப்படின்னா இதுக்கு வந்து நிரந்தரமானது, இட்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிந்து அப்படின்னா கடல்னு அர்த்தம். ஸோ இது எப்படி பிரபுபாதர் அனுவாதம் பண்ணார் அப்படின்னா, இந்த பக்தி என்ற கடலில் சாஸ்வதமான தூய்மையான பக்தியை நான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்தி அந்த சிந்துவன்னா சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு கட்டளைகள் வந்து கொடுக்கும்போது இந்த கடலில் வந்து ஒரே ஒரு ட்ராப் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து நீ நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு. இந்த சிந்து, இந்த ஓஷன், இந்த கடலில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அந்த ட்ராப்பை அந்த ஒரு அணு என்ன ட்ராப்புக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் தமிழில்? ஹனி காணதலே தமிழில் ஒரு துளியா? ஒரு துளியை வந்து பக்தி வந்து கடலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த கடலில் இருக்கிற ஒரே ஒரு துளி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமிக்கு சொல்கிறாரு. இந்த பக்தி ரசாமிருத சிந்துன்றது வந்து கடல் மாதிரி இருக்கிற இந்த பக்தி தொண்டு வந்து சாஸ்வதமான தூய்மையான பக்தி தொண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பேரே ரொம்ப விசேஷமான பேர். இதை வந்து இந்த தூய்மையான பக்தி தொண்டை வந்து நீ வந்து ஒரே ஒரு கடலில் இருக்கிற ஒரு துளியை உனக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து நீ வந்து ஆஸ்வாசனை பண்ணி அனுபவிச்சுட்டு நீ எல்லாருக்குமே வந்து இந்த பக்தி தொண்டை நீங்கள் நிறைய நூல்களை எழுதணும்னு சொல்லி இந்த கோஸ்வாமிஸ்க்கெல்லாம் கட்டளை கொடுத்தாங்க. அதை இந்த ஒரு ஸ்லோகம் நம்ம படித்தோமே, அது எதுக்காக அப்படின்னு சொல்லினா, இந்த 6 கோஸ்வாமிஸுக்கு வந்து நம்ம வந்து பிரணாமம் பண்ணணும். எப்பவுமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும். கீழே குனிஞ்சி அதை முட்டிக்கால் போட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா காரணம் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த முல்லோகத்திலையும் இந்த சாஸ்திரங்களை பற்றி, இந்த சாஸ்திரங்களோட நூல்களை வந்து
விழா எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஆழமாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாமே நூல்களாக எழுதுறதுக்காக எழுதணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்காங்க சைத்தன்ய மகாபிரபு இவங்களுக்கு. அதனால் இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முக்கியமாக ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம். சனாதன கோஸ்வாமி இந்த கோஸ்வாமிஸ்க்கு எல்லாருக்குமே தலைமை அவர். இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க. சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி. இவங்க 2 பேர் வந்து ஒரு மஹமதியர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தார் இவங்க பிரதான மந்திரி மாதிரி. இவங்க எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அவர் பேருக்கு தான் அவர் நவாபாக இருந்தார். எல்லாமே இவங்க 2 பேர் இல்லைன்னா அந்த ஆட்சியே ஆள முடியாது. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிலாம் அந்த அளவுக்கு பெருந்தலைவர்கள் இவங்க. ஸோ இவங்கள வச்சு தான் ராஜ்யத்தையே வந்து ஆழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அரசர். அவருக்கு எந்த விதமான தலைவலியே இருக்கல இவங்க இருக்கிற வரைக்கும். ஸோ அப்படியே சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் அங்கே வந்ததுனால, நவதீப்புக்கு வந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, இனிமே இந்த மாதிரி பௌத்திக வாழ்க்கையில் ஆழ்ந்த போன இந்த நபர்கள்கிட்ட நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது, நம்ம வந்து அவங்களுக்கு சேவை செய்யக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு மகாபிரபு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, அந்த அரசபைக்கு போகிறதே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அரசபை போகிறது விட்ட உடனே சனாதன கோஸ்வாமி வந்து வீட்டில் உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, நூல்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது நவாப் அனுப்புகிறாரு, சிப்பாய்களை அனுப்பிச்சு போய் அவங்கள அழைச்சின்னு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனாதன கோஸ்வாமிகிட்ட கேட்டால், இப்படி இந்த மாதிரி அரசர் வர சொல்கிறார் உங்களை அப்படின்னு சொன்னால், இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்த நாள் அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நல்லாவே இருக்கார், ஏதோ படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தார் சிப்பாய். அப்படியே போய் சொன்ன உடனே அரசருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. கட்டளை போட்ட உடனே, இனிமேல் கொண்டு நான் வந்து இங்கே சேவை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏதோ இத்தனை நாள் நாங்கள் செஞ்சோம் வேறு வழி இல்லாமல். ஆனால் அவங்களுக்கே வந்து பிடிக்கல, அங்கே வேலை செய்கிறது பிடிக்கல. இருந்தாலும் அந்த பௌத்திகவாதிகளுக்கு வந்து எப்பவும் ஒரு தூய்மையான பக்தர்கள் வந்து சேவை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இருந்தாலும் இவங்க 2 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு வந்த பிறகு அவங்களுக்கு அந்த பக்தியோட ஆர்வம், அந்த தூய்மையான பக்தி தோன்ற பக்தர்கள் இருக்கிறதுனால அவங்களால அதை பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட உணர்வு வந்து அவங்களுக்கு அனுமதி பண்ணல. அதனால் எல்லாமே விட்டுட்டு மகாபிரபு கிட்டே போயிட்டாங்க அவங்க. அப்போ தஸ்வமேத் காட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இப்போ கூட நீங்கள் போனால் தஸ்வமேத் காட் பார்க்கலாம். அந்த தஸ்வமேத் காட்டில் இவங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து இவங்களுக்கு கட்டளை கொடுத்து இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை எழுத சொல்லியிருக்காங்க. பக்தி ரசாமிரத இந்த புஸ்தகத்தை அவங்க எழுத சொன்னாங்க. அப்போ தான் அது இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 பேருக்கு நம்ம எதுக்காக வணங்கணும் அப்படின்னா, இந்த மானவ ஜாதிக்கே வந்து இவங்க வந்து ஒரு உயர்ந்தமான ஒரு சேவை செஞ்சுருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி இப்போ நூல்களை எழுதலைன்னா நம்ம வந்து தூய்மையான பக்தி தொண்டோட ஆழத்தையே நம்ம வந்து அளக்க முடியாத ஒரு அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருந்திருக்கோம். அதாவது நம்ம பக்தி தொண்டு வந்து சும்மா மேலோட்டமாக நம்ம செஞ்சிட்ருக்கோமே தவிர அதோட ஆழத்தை இன்னும் நம்ம பார்க்கல. அந்த ஆழத்தை பார்க்குறதுக்காக தான் இந்த புஸ்தகம் தான் எழுதுனாங்க. ஏன்னா இதில் முக்கியமாக சாதன பக்தி, ராகானுகா பக்தி, பிரேம பக்தி, இந்த மாதிரி அந்த பக்தியை வந்து பல பிறவிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதை பிரிச்சுட்டு அது வந்து ரொம்ப ஆழமாக எழுதியிருக்காங்க. ஒரு இதையும் எழுதியிருக்காங்க, ஒரு ஸ்டேஜை பற்றியும் எழுதியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து உபதேசாமிரத்தில் 9 நிலையை பார்த்தோமோ, ஆதவ் ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனந்த நிவృத்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேமா, அந்த 9 நிலைகளை வந்து 11 ஸ்லோகாவில் அது வந்து விளக்கப்பட்டிருக்கு ரூப கோஸ்வாமினால். அதே மாதிரி இங்கே வந்து பக்தி தொண்டை வந்து சில பிறவிகளாக பிரிச்சிருக்காங்க. சில பிறவிகளாக பிரிச்சுக்கிட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 4 பாகமாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பாகம் எப்படி நம்ம வந்து பார்க்கலான்னா, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அந்த மாதிரி 4 பாகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 பாகத்தில் வந்து 51 சாப்டர்ஸ் இருக்குது. 51 சாப்டர்ஸை வந்து சாப்டராக வந்து அது பிரித்து எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணது யார், மொழிபெயர்ப்பு பண்ணது யார் தெரியுமா? இந்த புக்கை வந்து இந்த பக்தி ரசாமிரத சிந்து வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணது யார்? இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் வேணுங்களா? ரூப கோஸ்வாமி.
ரூப கோஸ்வாமி எழுதினார் இந்த புஸ்தகத்தை. ரூப கோஸ்வாமி இங்கிலீஷில் எழுதலை. அவர் வந்து பெங்காலிலேயோ ஏதோ எழுதினார். அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ரூப கோஸ்வாமி எழுதின இந்த பக்தி ரசாமிருத சிந்துவை இங்கிலீஷில் பொருளுரை எழுதினது யார்? பகவத்கீதா எழுதினது யார் பொருளுரை? ஆ பக்தி வேதன். ஆமாம், அவரே தான். பிரபுபாதர் தான் இதெல்லாம் எழுதினது. அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணது. ஸோ இங்கே இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 கோஸ்வாமிஸ்க்கு நான் வந்து என்னை வந்து நான் அன்போடு வந்து அவங்களுக்கு வந்து நமஸ்காரங்கள் பண்ணுறேன், பிரணமில்றேன். ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, who are very expert in scrutinizingly studying the revealed scriptures with the aim of establishing eternal religious principles for the benefit of human beings. நம்மளுக்காக, நம்ம மாணவ ஜாதிக்காக, நம்ம மாணவ குலத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப திறமைசாலியாக எல்லா சாஸ்திரங்களும் வந்து பரிசீலனை பண்ணி என்ன பண்ணாங்க, எல்லா நூல்களும் எடுத்து படிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீகமான லாபத்தை கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் எழுதுனாங்க. அதனால் இவங்க வந்து முல்லோகத்துலேயும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கௌரவம் இருக்குது. எல்லாமே கௌரவமாக அவங்கள வந்து கொண்டாடுறாங்க. பெரிய மரியாதை கொடுத்து இவங்களை வந்து புகழ்ந்து பாடுறாங்க இவங்க 6 பேரை பற்றியும். அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பரிசு, அந்த ஒரு ஸ்தானம் வந்து ரொம்ப உயர்ந்தமானது. இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இந்த பக்தி தொண்டை வந்து கோபியர்கள் வந்து எந்த நிலையில் வந்து பக்தி தொண்டு பண்ணுறாங்களோ அந்த மனோநிலையில் தான் இவங்க வந்து இந்த பக்தி ரசாமிருத சிந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராதாகிருஷ்ணருக்கு கோபியர்கள் வந்து எந்த மனோநிலத்தில் வந்து அவங்க தொண்டு செய்கிறாங்களோ அந்த பாவத்தில், அந்த ஒரு உணர்வில் வந்து இந்த இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஸ்லோகாவோட புரிதல். இப்போ நம்ம வந்து ப்ரிஃபேஸுக்கு போகலாம். ப்ரிஃபேஸ் அறிமுகத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு 4-5 பேஜ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரிஃபேஸ். இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதெல்லாம் நம்ம பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வந்து எதுக்காக படிச்சிருக்காங்க, எதுக்காக வந்து எழுதியிருக்காங்க, அதை வந்து இந்த ப்ரிஃபேஸ் அப்படின்ற அந்த ஒரு கேப்ஷனில் வந்து இது விளக்கியிருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம படிக்கலாம். இப்போது ப்ரிஃபேஸ் அதில் என்ன தமிழில் என்ன போட்டிருக்காங்க, அதுக்கு அறிமுகத்துக்கு முன்னாடி, இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி The Nectar of Devotion is a summary study of Bhakti Rasamrita Sindhu, which was written in Sanskrit. சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கார் ரூப கோஸ்வாமி. இது எடுத்தீங்களா? அது பேஜ் கிடச்சிதா? அறிமுகத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கு பாருங்க மாதாஜி, அது முன்னாடியே அந்த கண்டென்ட்ஸுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 11 என்னமோ வருது. படிங்க, பிரஸ்தாவனை படிங்க, ஒரு லைன் படி. ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் அவர்கள் சமஸ்கிருத மொழியில் அதேதான் படிங்க, அதேதான் படிங்க. இந்துவின் சுருக்கமாகும். பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் நேரடி சீடர்கள் 6வர்களில் அவரே தலைமையானவர் ஆவார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் அவர்கள் வங்காளத்தில் போலோச்சிய முகமதிய அரசியல் அமைச்சராக பணியாற்றிய பொழுது பகவான் சைத்தன்யரை முதலில் சந்தித்தார். அவரும் அவருடைய சகோதரர் சனாதனரும் அப்போது முறையே தபீர காசா, சகர மல்லிகா என்னும் பெயர்களில் சகாரா மல்லிகா என்னும் பெயர்களில் அழைக்கப்பட்டனர். அவர்களில் இருவரும் நவாப் ஹுசைன் ஷாவிடம் பொறுப்புமிக்க அமைச்சர் பதவி வகித்தனர். அக்காலத்தில், அதாவது 500 வருடங்களுக்கு முன்பு, இந்து சமுதாயம் மிகவும் கடுமையான
நெறிமுறைகளோடு இருந்தது. முகமதிய மன்னரிடம் ஓர் அன அந்தணர் பணிபுரிந்தால் அவர் உடனே அந்தண குலத்திலிருந்து விலக்கப்படுவார். கபீர காசாவிற்கும் சகர மல்லிகாவிற்கும் இந்நிலையே ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் மிக உயர்ந்த சவவேத பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள். சரஸ்வதா பிராமணா சவேத இதுல அப்படிதான் போட்டு ஆ சவேத பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் அவர்கள் நவாப் இஷாயின் ஷாவின் முகமதிய அரசியல் அமைச்சு பணியினை ஏற்றுக்கொண்டதால் தங்கள் குலத்திலிருந்து விலக்கப்பட்டனர். ஆயினும் பகவான் சைத்தன்யர் கருணை மனம் கொண்டு மேலான அவர்கள் இருவருடைய தமது சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்தண கலாச்சாரத்தின் மிக உயர்ந்த நிலையான கோஸ்வாமிகளின் நிலைக்கு உயர்த்தினார். அதுபோல பகவான் சைத்தன்யர் முகமதிய குலத்தில் உதித் ஹரிதாஸ் தாகூரையும் தனது சீடராக ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் ஆச்சாரியராக நாமாச்சாரியார் அவரை மாற்றினார். பகவான் சைத்தன்யரின் கொள்கை உலகு தழுவியதாகவும் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை நன்கறிந்து பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் எவராயினும் அவர் அந்தண குலத்தில் பிறந்த ஒருவரை காட்டிலும் மிக உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இதுவே அனைத்து வேத இலக்கியங்களாலும் அதிலும் குறிப்பாக பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்றவற்றினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் உண்மையாகும். பகவான் சைத்தன்யரது இயக்கத்தின் கொள்கையான மக்கள் அனைவரையும் அறிவு பெற செய்து அவர்களை கோஸ்வாமிகளின் உயர்நிலை எய்த செய்ய வேண்டும் என்பதே பக்தி ரசாமிருத சிந்துவில் போதிக்கப்படுகின்றது. கபீரகாச சாகர மல்லிகா என்னும் இரு சகோதரர்களையும் பகவான் சைத்தன்யர் மால்டா மாவட்டத்தில் உள்ள ராமகேலி என்னும் கிராமத்தில் சந்தித்தார். இச்சந்திப்புக்கு பின்னர் சகோதரர்கள் இருவரும் தங்கள் அரசு பணியிலிருந்து விலகி பகவான் சைத்தன்யருடன் இணைவதென தீர்மானித்தனர். பின்னாளில் ரூப கோசாமி என அழைக்கப்பட்ட கபீரகாசா தனது பதவியிலிருந்து விலகி தனது பணிக்காலத்தில் சேமித்த பொருள் அனைத்தையும் ஒன்று திரட்டினார். அவர் சேமித்த தங்க நாணயங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதென்றும் ஒரு பெரிய படகினை நிரப்பிவிடக்கூடிய அளவில் என்றும் சைத்தன்ய சரிதாமிருதம் குறிப்பிடுகின்றது. அவர் மிக சிறந்த முறையில் அச்செல்வத்தை பங்கிட்டார். பக்தர்களாலும் பொதுவாக மனிதர்கள் அனைவராலும் அச்செயல் பின்பற்ற வேண்டியதாகும். அச்செல்வம் 15 விழுக்காடு அந்தணர்கள் வைணவர்கள் எனப்படும் கிருஷ்ண உணர்வுடையோருக்கும் அளிக்கப்பட்டது. 25 விழுக்காடு உறவினர்களுக்கும் மற்றும் 25 விழுக்காடு அவசர செலவுகளுக்கும் சுய தேவைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பின்னர் சகார மல்லிகாவும் தனது பதவியிலிருந்து விலகி கொள்வதாக கூறியவுடன் சீற்றமுற்ற நவாப் அவரை சிறையில் தள்ளினான். ஆனால் பின்னால் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி என்று அழைக்கப்பட்ட சாகர மல்லிகா ஒரு கிராம வங்கியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தனது சகோதரரின் பணத்தை பயன்படுத்தி சீஷைன் ஷாவின் சிறையிலிருந்து தப்பிச் சென்றார். இவ்வாறு அச்சகோதரர் இருவரும் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவுடன் இணைந்தனர். ரூப கோஸ்வாமி பகவான் சைத்தன்யரை முதலில் பிரயாகையில் இந்தியாவில் உள்ள அலகாபாத் சந்தித்தார். அப்புனித நகரில் உள்ள தசஸ்வமேதத்தில் தொடர்ந்து
10 நாட்கள் உபதேசம் புரிந்தார். பகவான் ரூப கோஸ்வாமிக்கு குறிப்பாக கிருஷ்ண உணர்வினையே உபதேச அருளினார். பகவான் சைத்தன்யரின் உபதேசங்கள் தனது பகவான் சைத்தன்யரின் உபதேசங்கள் என்றும் நூலில் உள்ளன. பின்னர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாத போதும். பகவான் ஹரே கிருஷ்ண. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. जय वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे. ஸோ இந்த பக்தி ரசாமிரத சிந்துவை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து இது ஒரு பெரிய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்தி தொண்டோட விஞ்ஞானம் இதில் வந்து இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக் இது. நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக, ஆசையாக, நல்ல ஒரு சின்சியராக, தீவிரமாக, ஸ்ரத்தையாக நீங்கள் வந்து இந்த சத்சங்கத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சா உண்மையாக வந்து நம்ம பக்தி தொண்டில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். இதில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, எல்லாமே இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருக்கோன்னா, கோயிலுக்கு போய் பக்தி தொண்டு பண்ணுறது, தரிசனம் பண்ணிவிட்டு சாண்டிங் முடிச்சுட்டு சில சேவைகளை நம்ம பண்ணிட்டா நம்ம எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் பக்தி வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பக்தி தொண்டுன்றது எப்படின்னா, பெரிய கடல் மாதிரி. கடலில் இருக்கிற தண்ணியை வந்து யாராலையும் கணிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பக்தி தொண்டுன்றது வந்து, நான் 2 days பிஃபோர் யாருக்கும் ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருந்தேன், ஒரு பக்தர்கிட்ட. அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது யாரையாலையும் அழிக்க முடியாது, இவ்வளோ தான் நான் பக்தி தொண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அளவுன்றதே கிடையாது இதுக்கு. இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். கரெக்ட். ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பெங்களூரில். ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டோடனே ஒரு ஸ்டாப் வருது. அந்த ஸ்டாப்பில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த டாக்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, கனடாவில், அவர் பெங்களூர்காரரு, என்ன பிரபு இது, இந்த பக்தி தொண்டு பண்ணால் நம்ம பண்ண கர்மங்கள் எல்லாமே போயிடுமா, மறுபடியும் கர்மம் வராதா, நம்மளுக்கு வந்து அது இந்த சாண்டிங்கு, இந்த பக்தி தொண்டு, இந்த சேவை, சத்சங்கம் இதில் இருந்தாலே போதுமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லையா? அவர் என்ன பண்ணியிருக்காரு, பகவத்கீதா படிச்சிருக்காரு, இந்த பக்தி ரசாமிருத சிந்தும் படிச்சிருக்காரு, உபதேசாமிருதம் படித்தார், அப்புறம் வந்து பாகவதமும் படிச்சிருக்காரு, எல்லாம் வாங்கியிருக்காரு. சைத்தன்ய சரிதாமிரம் கூட படிச்சிருக்காங்க. தீட்சையும் வாங்கிட்டாங்க. பிருந்தாவனுக்கு போயிருக்காங்க, மாயாப்பூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிருந்தாவன் மட்டும் போனாங்க. அப்புறம் மதுரையில் வந்து ஒரு பெரிய குரு ஆக்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எங்கள் நம்ம குருமராஜ் அங்கே போயிருந்தாங்க. அங்கே எல்லாமே கலந்துக்கிட்டாங்க, எல்லா பக்தர்களும் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதாவது நம்மளோட குருவோட கட்டளைகளை வந்து நம்ம எப்படி வந்து கடைப்பிடிக்கிறோம், எப்படி கடைப்பிடிச்சா நம்ம பக்தி தொண்டில் வந்து முன்னேறுறோம். நிறைய பேர் தீட்சா வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க, சிக்ஷா வாங்கிறதுக்கே பயப்படுறாங்க. அதில் அந்த 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 ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து என்ன தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான நம்ம பக்தி தொண்டுக்கு எவ்வளோ சாதகமாக இருக்குன்றது வந்து தெரியாமையே மக்கள் வந்து பயப்படுறாங்க. என்ன ஆகிடுதோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அது ஆக்சுவலாக பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்த மாதிரி வரும். நாங்கள் கூட அப்படி தான் பிகினிங்கில் வந்து சிக்ஷாவில் ரொம்ப சரளமாக நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சிக்ஷா கொடுக்குறதோ தீக்ஷா கொடுக்குறதோ வந்து சில கட்டளைகள்லாம் போட்டிருக்காங்க. அந்த கட்டளைகளை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வாங்கும்போது அது சொல்கிறது முன்னாடியே நம்ம எங்கள் பேட்சில் இருக்கவங்க எல்லாமே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த சீரியஸாக சின்சியராக எடுத்துட்டாங்க பக்தர்கள் எல்லாமே. அவங்கள பார்த்து எங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு. அதாவது என்ன பக்தர்களுக்குள்ள என்ன ஒரு மனோபாவம் அப்படின்னா, சாதகர்களுக்குள்ள என்ன ஆகிட போகுதோ நம்ம எடுத்தா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பக்தி தொண்டில் வந்து நம்ம பயப்பட்டால் எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாது, எந்த சேவையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா பயன்றதே ஒரு பௌத்திகமான ஒரு பொருள். அதான் இங்கே சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாரு ரூப கோஸ்வாமிக்கு, இந்த இந்த பக்தின்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இது ஒரு பெரிய விஞ்ஞானம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம எப்படி சயின்ஸ் படிக்கிறோமோ, ஃபிசிக்ஸு, பயாலஜி, ஜூவாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு இது அதோட எல்லாருக்குமே அப்பாற்பட்ட ஒரு கல்வி. இது பெரிய விஞ்ஞானம், இது சயின்ஸ் ஆஃப் பக்தி, டிவோஷன் சர்வீஸ். ஸோ இந்த தூய்மையான பக்தி தொண்டு வந்து இப்போ நம்ம பண்ணுறது ஒரு மேலோட்டமாக நம்ம ஒரு பக்தி தொண்டு ஒரு சாதனை பண்ணுறோம். காலையில் எந்திக்கிறோம், மங்களாரத்தி எல்லாம் பண்ணுறோம். குட், வெரி குட், நைஸ், ஃபென்டாஸ்டிக், அஸ்டானிஷிங். இது அது பண்ணுறவங்களே பெரிய விஷயம். அதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக. அது பண்ணால் தான் நம்ம ராகானுக பக்திக்கு போக முடியும். அவர் டாக்டர் கேட்டுட்டு இருந்தார் என்கிட்ட, எப்படி பிரபு இது வந்து ராகானுக பக்தின்னு சொல்கிறாங்க, எப்படி பிரபு என்னைக்கு பிரபு நம்ம அதை அடையிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகானுக பக்தி வந்து ரொம்ப தூய்மையான ஒரு நிலை. அதாவது வைதிக பக்தி அப்படின்னு சொன்னால் விதிக்கப்பட்ட பக்தி. அந்த வைதிக பக்தியை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருந்தாலே இந்த ராகானுக பக்தி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக வந்துடும். அதாவது வந்து இயற்கையாக நம்மளுக்கு வந்து நம்மளை பண்ண தோணும். அது நம்மளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுக்கும் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், காலையில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து 4:30 மணிக்கு எந்திரிக்குவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்துச்சி சில பேர் சாண்டிங் பண்ணுறாங்க, சில பேர் மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, சாதனை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் சாதனா. கோயிலுக்கு போகிறது சாதனா, கோயிலில் சேவை செய்கிறது சாதனா, ஜபம் பண்ணுறது சாதனா, இது முக்கியமாக சத்சங்கத்தில் இருக்கிறது ஒரு பெரிய சாதனா, பாகவதம் படிக்கிறது, இதெல்லாமே சாதன பக்திக்குள்ளே வரும். இந்த சாதன பக்தியை நம்ம எதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? பக்தர்கள் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, சேவைக்கு வாங்க, சத்சங்கத்துக்கு வாங்க, சாது சங்கம் இல்லைன்னா நம்ம பக்தி தொண்டு பண்ண முடியாது, நம்ம பண்ண பக்தி தொண்டு எல்லாமே தக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பக்தர்களை சொல்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம சத்சங்கத்தை எடுத்துக்கிறோம். அவங்க சொல்லணும், நம்ம என்ன செய்கிறோம்? கண்டிப்பாக நம்ம போக மாட்டோம். ஆனால் சில தூய்மையான பக்தர்களுக்கு வந்து யாருமே சொல்லவே தேவையில்லை. சொல்லாமலே அவங்களுக்கு உள்ளேயே அந்த பக்தின்றது வந்து பிரஸ்தாபனமாகுது, உத்பவமாகுது, தோண்டுது, அவங்களுக்கு உள்ளேயே தோண்டுவது. அவங்களோட இதயத்திலே வந்து அது அப்படியே பொங்கி வருது. எப்படி சூரியகாந்தமோட அந்த ரசமி வந்து தாமரை பூ மேலே பட்டாலே அது அப்படியே என்ன ஆகுது? பிளாசம் ஆகுது. என்ன பிளாசம்க்கு என்ன சொல்கிறீங்க தமிழில்? யாருக்கா தெரியுமா? இந்த சூரியனோட அந்த இது பட்டாலே போதும், அந்த ரேஸ் பட்டாலே அது மேலே அது அப்படியே ஓப்பன் ஆகிடுது, தாமரை பூவே இது ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி இந்த தூய்மையான பக்தர்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி தான் பக்தி தொண்டு பண்ணுன்றது அப்படி கிடையாது. சில பேருக்கு பாருங்கள், நல்ல ஒரு கலை இருக்கும், இந்த இடத்துல போய் சர்வேக்காக அனுப்புகிறாங்க, இதெல்லாம் போய் சர்வே பண்ணிவிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சர்வே பண்ணிவிட்டு அனுப்பிச்சா அவன் என்ன பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் செய்வான். கன்னடாவில் கூட ஒரு இது சொல்கிறாங்க, என்ன சொல்கிற ஒரு சேயிங் இருக்குது, பார்த்துட்டு வாடா அப்படி அந்த பகுதியில் போய் அப்படின்னா இவன் போய் கொண்டு வந்துடுவான், அப்படியே அது வந்து கொள்முதல் பண்ணிகிட்டே வந்துடுவான். அந்த மாதிரி தூய்மையான பக்தர்கள் வந்து பயாலாஜிக்கலாக உள்ளேயே அந்த பக்தி தொண்டு வந்து உத்பவமாகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த ராகானுக பக்தி அடையிறதுக்கு வந்து பெரும்பாடு பண்ணணும். நம்ம அந்த பெரும்பாடு படுறதுக்கு வந்து அது மற்றவங்க மாதிரி வெயிலில் போய் குளிரில் போய் கஷ்டப்பட்டு விறகெல்லாம் அடிக்காமல் பாருங்கள், விறகு அடிக்கிறது, கல் அடிக்கிறது ஜெயிலில், அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. நம்ம மனசை வந்து செட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம மனசை வந்து பக்தி பண்ணுறதுக்காக, தூய்மையான பக்தி பயிற்சி பண்ணுறதுக்காக, தூய்மையான பக்தர்கள்கிட்ட அவங்க ஆல்ரெடி அந்த என்ன சொல்கிறது அந்த லைனில் இருக்கிறாங்க, அந்த ட்ராக்கில் இருப்பாங்க, அந்த குழுவில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அவங்க என்ன பக்தி தொண்டு அவங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம், அவங்களோட பலன்கள் பார்க்கலாம், என்னென்ன எப்படி ரிசல்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
அந்த 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 மாதிரி ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் வந்து நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓ, இது நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து விற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு பல பேரோட எனர்ஜி அதில் போட்டிருப்பாங்க. சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்து அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. சில பேர் மார்க்கெட்டில் இறங்குவாங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஃபீல்டு ஒர்க் பண்ணி போய் அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லி அதோட என்ன சொல்கிறது, கேரக்டர்ஸ் பற்றி, அதோட பலன்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அந்த ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பக்தி தொண்டு கூட ஒரு ஆன்மீக இந்த பக்தி தொண்டு வந்து இது ஒரு ப்ராடக்ட் மாதிரி, பொருள் மாதிரி கிடையாது. இது அபௌருஷயா. இது எங்கேருந்து வந்திருக்கிறது? இது யாராவது இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபௌருஷயா படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? படிக்கலையா? எங்கேயும் படிக்கலையா இது இந்த மாதிரி? ஸோ அபௌருஷயா அப்படின்னா இது பகவானால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு நூல். இது எங்கேயோ பௌத்திக உலகத்துலேயோ, டெல்லியிலையோ, பாம்பேலையோ, கான்பூர்லேயோ எங்கேயோ கிடைச்சது கிடையாது. இந்த பொருள் அமெரிக்காலேயும் எங்கே கிடைச்சது கிடையாது. பகவானால் உத்பவமான ஒரு பொருள் இந்த பக்தின்றது வந்து. இந்த பொருள், இந்த நூல்கள் எல்லாமே பகவானால் எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வியாசதேவர்னால் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இது எங்கேயோ மார்க்கெட்டில் கிடைக்கிறதோ இல்லைன்னா ஒரு பௌத்திகமான பகுதியில் நம்ம வந்து இது வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அப்படின்றது நம்ம அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. இது பகவானால் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது, அங்கேருந்து வந்திருக்கிறது. இது ஆன்மீக லோகத்திலேருந்து வந்திருக்கிறது. அதனால தான் இது வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாக சரளமாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்ரீல சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த அருள்னால் அவர் வந்து கொடுத்த இந்த கட்டளைகள், இவங்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்தாங்க. இந்த 6 கோஸ்வாமிஸ்க்கு கட்டளை கொடுத்தாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எழுதணும், ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணரோட பக்தர்கள் வந்து லீலைகள் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் கோயிலுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாரு. அதனால தான் இவங்க கோசாமிஸ் எல்லாமே பிருந்தாவனத்தில் ஒரு குழு அமைச்சு அங்கே எல்லாமே எங்கெங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. எங்கே ராதா குண்டம் இருக்குது, எங்கே ஷியாம குண்டம் இருக்குது, எங்கே கோவர்தன் ஹில்ஸ் எங்கே இருக்குது, ராதா ரமன் டெம்பிள் எங்கே இருக்குது, ராதா மதன் மோகன் டெம்பிள் எங்கே இருக்குது, ராதா ரமணா டெம்பிள் எங்கே இருக்குது, இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அங்கே எல்லாமே கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கன்னா இந்த கோசாமிஸ் கட்டின கோயிலெலாம் பார்த்தா ஒரு 5 கோயில் இருக்குது, பெரிய பெரிய கோயில். அதை கட்ட முடியுமான்றது கூட தெரியாது இப்போ. அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு கோயிலாக இருக்குது இப்போது. ஸோ இங்கே இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணாங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. இவங்க வந்து அமைச்சராக இருந்தாங்க. முகமதியன் கவர்மெண்ட்டில் வந்து, முஸ்லீம்ஸோட கவர்மெண்ட்டில் பெங்காலில் வந்து அமைச்சராக இருந்தாங்க. இவரோட அண்ணா வந்து சனாதன கோஸ்வாமி, அவர் பேர் தபீர் காஷா. ரூப கோஸ்வாமி வந்து சக்கார் மாலிகா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் மாற்றிக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு உயர்ந்தமான ஒரு அமைச்சராக இவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க. நவாப் ஹுசேன் ஷா அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தெரியல, எல்லாம் மஹமதியன்ஸ் தான் நம்ம இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாநிலத்தையும் ஒரு மாநிலத்தில் இப்போ இருக்கிற ஒரு மாநிலத்தில் தான் 4 மாநிலம் இருக்கும், 4-5 மாநிலம் இருக்கும் ஒரே இடத்துல. அந்த 4-5 மாநிலத்திற்கு ஒரே நவாபை போடுவாங்க, ஒரு முஸ்லீம் கிங்கை போடுவாங்க. அப்படி போட்டவர் தான் நவாப் ஹுசேன் ஷான்றவர். அந்த சமயத்தில் 500 வருடங்கள் முன்னாடி இந்த ஹிந்து சொசைட்டி, அதாவது நம்மளோட சனாதன தர்மத்தோட சமுதாயம் வந்து ரொம்ப கோரமாக கட்டோரமாக இருந்தது. ஸோ ஏன்னா பிராமணா கேஸ்ட் அக்செப்டட் தி சர்வீஸ் ஆஃப் அப்போது என்ன பண்ணாங்கன்னா இவங்க மஹமதியன்ஸு வலுக்கட்டாயமாக வந்து நம்மளை வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மதசார்பை, அதாவது மதத்தை வந்து மாறுறதுக்காக நம்மளை வந்து கட்டாயமாக மாற்றி விட்டாங்க. இந்து சமுதாயத்துலேருந்து, இந்து மதத்துலேருந்து மஹமதியன் மதத்துக்கு வந்து வலுக்கட்டாயமாக நம்மளை வந்து மாற்றிட்டாங்க அந்த சமயத்தில். அப்போது பிராமணாவோட ஜாத்திய சமுதாயத்தை வந்து டோட்டலாக வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க, தபீர் காஷா, சக்கார் மாலிக். யார் அது? தபீர் காஷா யார்? சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி. இவங்க 2 பேர் தான் தபீர் காஷா, சக்கார் மாலிக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. பேர் மாற்றிக்கிட்டாங்க இவங்க. அவங்க வந்து இந்த சரஸ்வதா பிராமணா கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க. 2 பேரும் வந்து பிராமணர்கள் தான். இவங்க அடிப்படையே வந்து பிராமண சமுதாயத்தில் தான் இவங்க வந்திருக்காங்க. பட் தேர் ஆஸ்ட்ரசைஸ்டு டியூ டு தேர் அக்செப்டன்ஸ்
in the acceptance of ministerial post in the